மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 33% மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். 2025-26 நிதியாண்டிற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. மறுநாள் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்றது. கடந்த மாதம் 13ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு நடைபெற்ற நிலையில் 2வது அமர்வு இன்று தொடங்குகிறது. மணிப்பூரில் மீண்டும் வெடித்துள்ள வன்முறை, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மற்றும் வக்பு மசோதா உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்க்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதை தவிர இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்பட்டுள்ள புதிய சவால்கள் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கொள்கைகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப உள்ளன. இந்நிலையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் 33% மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி காங்கிரஸ் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவர் அல்கா லம்பா தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். இதற்கிடையே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி திமுக எம்பி திருச்சி சிவா நோட்டீஸ் அளித்துள்ளார்.